நேற்று சண்டே சமைக்கிற வேலையிலேருந்து ஃப்ரீ ஆகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 வாரமாகவே வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம வீடை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணது இந்த டிவி யூனிட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தேவை இருக்கிற திங்ஸை விட தேவையில்லாத திங்ஸ் தான் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜு இந்த இடத்துல இருந்தது. ஹாலில் வந்து ஸ்பேஸு ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இங்கே வந்து ஸ்விட்ச் போர்டு இல்லை. ஸோ எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்லி இங்கே வந்து ஸ்விட்ச் போர்டை ஃபிட் பண்ண சொன்னோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 700 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அவங்கள எதுக்காக கூப்பிட்ருந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த பாத்திர ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுக்காக வந்துட்டு அதை ஃபிட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்ருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து அவங்க எலக்ட்ரிஷியன் அப்படின்ட்டு தெரிஞ்சுது. அதனால வந்துட்டு சரி கையோடு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு பண்ண சொல்லியாச்சு. பாத்திர ஸ்டாண்டு ஃபிட் பண்ணும்போது ட்ரில் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய டஸ்ட் ஆகிடுச்சு. சரி அதெல்லாம் வந்து அடுக்கும் போது கையோட இந்த க்ராசரிஸ் திங்ஸு இதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவல் வச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணியாச்சு. கல்யாணம் ஆன புதுசில் நான் பாத்திரம்லாம் வந்து நிறைய வாங்கலை. ரொம்ப எது எசென்ஷியலோ அதை மட்டும் தான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து ரொம்ப மினிமமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ஈஸி. நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அப்படியே க்ளீன் பண்ணாலும் அடுத்த கொஞ்ச நாளில் வந்துட்டு திரும்பவும் வந்து எல்லாமே சேர்ந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மினிமமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ நியூலி மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அதெல்லாம் வந்து யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து யோசித்து எதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய மணியும் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேயும் வந்துட்டு கட்டலுக்கு அடியிலையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா அதுக்கு கீழே தான் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு எது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பிரிச்சுட்டேன். அப்புறம் கபோர்டு என்னோட ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வைக்கிற அந்த ரேக்கை இதெல்லாமும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் குளித்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.